எதுக்குடா இந்த தமிழ் தேசியத்தை பேசிட்டு சீமான் பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, சமூக நீதினு சொல்லி ஆதித்தமிழர்களை ஓரம் கட்டினவங்க மத்தியில தமிழ் தேசியத்தை வச்சு அவங்கள பொது தொகுதியில் நிறுத்தணும் பின்னாடி போறோம். மூச்சுக்கு 300 தடவை பெண் சுதந்திரம் பெண்ணியம்னு பேசிவிட்டு 30% 33% பேசிட்டு இருந்தவங்க மத்தியில இந்திய வரலாற்றுல 50% பெண் வேட்பாளரை நிறுத்தணும் பின்னாடி போயிட்டு இருக்கு. திருநங்கைன்னு பேருனாக தான் வச்சோம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க மத்தியில முதல் திருநங்கை வேட்பாளர் நிறுத்தணும் பின்னாடி போயிட்டு இருக்கு. தமிழனோட பெருமையா இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பெரிய கோயில்ல 1000 வருஷமா தமிழ் முழங்காத நேரத்துல அந்த தமிழை கலசம் ஏத்தனவங்க பின்னாடி போயிட்டு இருக்கு. தமிழ் கடவுள் முருகனுக்கு சமஸ்கிருதத்தில் நடந்த கும்பாபிஷேகத்தை விரட்டிட்டு தமிழ்ல நன்னீர் நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கோம். கருத்தரங்களையும் கவியரங்களையும் பேசிட்டு இருந்த தமிழ் தேசியத்தை இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தியா மாத்தணும் பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். நோட்டுக்கு சீட்டுக்கும் கூட்டணி போறவங்க மத்தியில தனித்த கொள்கையோட தனித்து நின்று அரசியல் அங்கீகாரம் பெற்றவங்க பின்னாடி போயிட்டு இருக்கோம். கிறிஸ்தவ இஸ்லாமியர்களை சிறுபான்மையினர் சொன்னவங்க மத்தியில அவர்கள் தமிழ் தேசியத்தின் பெரும்பான்மை மக்கள்னு சொன்னவங்க பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டு, நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன், மீத்தேனு, ஈத்தேனு, முல்லை பெரியாறு, காவிரி ஆறு, சேலம் 8 வழிச்சாலை, நீட்டு, ஜிஎஸ்டி, என்ஐஏ, இது மட்டும் இல்லாம மாணவர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, செவிலியர் பிரச்சனைன்னு தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் பிரச்சனைன்னு இருக்குதோ அங்கெல்லாம் ஓங்கி ஒழிக்கிற ஒரு குரலுக்கு சொந்தக்காரன் பின்னாடி நாங்க போயிட்டு இருக்கோம். அரசியல் மனிதம் கடந்து இயற்கையும் உயிர்மை நேயத்தையும் முன்னெடுக்கும் எங்கள் வாழ்வியல் ஆசான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஏறியாட்டிங்கன்னா தம்பி தங்கச்சிங்க இருக்கும்.